ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் vlog தான். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸ்போ போடுவாங்க. ஐதர் ஹோட்டல்ஸில் போடுவாங்க, இல்லை ஹால்ஸில் போடுவாங்க. அன்றைக்கி ஒரு 11:45, அது ஒரு சாட்டர்டே 11:45க்கு அப்படியே நாங்கள் வந்து நானே, என் ஹஸ்பண்ட், என் சின்ன பொண்ணு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ஒர்க், அதாவது இந்த டப்பர் வேர்க்கெல்லாம் மூடி வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது நான் ரொம்ப நாள் முன்னாடி எழுதி போட்டிருந்தேன். போகிறதுக்கு டைமே இல்லாதனால சரி இன்றைக்கி அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போக்கு நாங்கள் போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹேண்ட்மேடுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒர்க்மேன்ஷிப்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஸ்டோன் கிளிப், இந்த பின்னாடி சென்டர் கிளிப் மாதிரி வைப்பாங்கள்ல, அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப் வந்து பீட்ஸ் வச்சு நல்லா ஒர்க்மேன்ஷிப் பண்ணியிருந்தாங்க. இயரிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கூட நல்லா இருந்தது. செயின்ஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் கிளச்சஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா வேறு ஊர்லேருந்து வந்து போடுறவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக் 3 for 999, எந்த குர்த்தா வாங்கினாலும் 999 3 எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா அங்கேயே பக்கத்து கவுண்டரில் வந்து இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹோம்மேட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இயரிங்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு பொதுவாக இயரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். கோல்டு இயரிங்ஸ் காட்டிலும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ் நான் ரொம்ப விரும்பி வாங்குவேன், போடுவேனும் கூட. ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 50 rupeesலேருந்து 500 rupees வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கூடைங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த சிலிக்கான் பேஸ்கெட் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த ஹோம்மேடு தோசா மிக்ஸ், இல்லை சிறுதானிய தோசை மிக்ஸ், அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நான். சரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஆன்டி டார்னிஷ் ஜுவல்லரி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரி கவுண்டரும் வச்சுருந்தாங்க. அதுலேயும் சில டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு 2 ரிங் மட்டும் வாங்கினான், அவளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை அப்படியே முடிச்சுட்டு அந்த ஷாப்புக்கு அடுத்து அதுக்கு மேலேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்தது. நான் சொன்னேன்ல, ஒரு ஹோட்டல் கம் ரெஸ்டாரண்ட் வித் ஹாலில் தான் வச்சுருந்தாங்க இந்த எக்ஸ்போ அப்படின்ட்டு. ஸோ இங்கே எக்ஸ்போவை பார்த்துட்டு அப்படியே நானே, என் ஹஸ்பண்ட், என் சின்ன பொண்ணு அப்படியே மேலே வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு சென்னா மசாலா மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு, நானும் என் ஹஸ்பண்டும் ரோட்டி வாங்கிட்டோம். என் சின்ன பொண்ணு வந்து கார்லிக் நான் வாங்கினான்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. சென்னா மசாலாலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரோட்டியும் நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்தது. இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால சின்ன பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம், லீவு தானே அடுத்த நாள் அப்படின்ட்டு. அண்டு டு கன்க்ளூட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மின்ட்டு கர்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் குடிச்சிட்டு சின்ன பொண்ணை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகலாம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரிக்குப்பம் சனி பகவான் கோயில் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அந்த கோயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவில் சேட்டலைட் மூலிமா அவங்க பார்த்து கண்டுபிடிச்ச நிறைய பிளானட்ஸோட பொசிஷனை இந்த கோயிலில் வந்து அந்த காலத்துலேயே சித்தர்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏற்கனவே 2 தடவை போயிருக்கோம். சரி இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம போய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம எப்பயுமே இந்த சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீனரி இருக்கிற ஏரியாவுக்கு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக, ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்படி போகிறது. அங்கே வந்து இந்த எள்ளு தீபம் வந்து ஏற்றணும்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்தாங்க. அதை வாங்கி நானும் என் ஹஸ்பண்டும் ஏற்றிட்டோம். நல்லபடியாக தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்து அர்ச்சனைக்கு வாங்கியிருந்தோம். அதை போய் அப்படியே கோயிலில் அர்ச்சனை பண்ணிடலான்னு அர்ச்சனை பண்ணிவிட்டு பக்கத்துலேயே குளம் இருந்தது. அங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் நிறைய இருந்ததுங்க. அங்கே வந்து பொரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொரி வித்துட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக ஃபிஷ்ஷுக்கும் போடுவாங்க. அண்ட் உங்களுக்கு சனி பகவான் கோயில்னால் தெரியும், காகத்துக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க.
இங்கே ஃபிஷ்ஷுக்கு நாங்கள் பொரியெல்லாம் போட்டு நல்லா வந்து மேலே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எவ்வளோ கேப்சர் ஆயிருக்குன்னு தெரியல கேமராவில், ஆனால் நேரில் பார்க்குறப்ப நல்லா இருந்தது. அங்கே காகத்துக்கும் அந்த காரா பூந்தி ஒரு பேக்கெட் வாங்கி வச்சோம். வச்ச உடனே எல்லாம் வந்து சாப்பிட்டு காலி பண்ணிருந்துச்சுங்க. காகம் பார்த்திங்கன்னா கிட்டேயே நின்று சாப்பிடுது, பயமே இல்லை. நல்லபடியாக கோயில் வேலையை முடிச்சுட்டு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோட வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம்.